சீரா புராணம் மேற்கோள் சூரா அல் பகரா. நீங்கள் ஒரு பயணத்தில் இருப்பவர்களாக இருப்பின், உங்களுக்கு ஒரு எழுத்தர் கிடைக்கவில்லை என்றால் பிணை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவர் மற்றொருவரின் நம்பிக்கையை கொண்டிருப்பின், அவன் நம்பிக்கையாளராக இருக்கட்டும். அவன் கடமைப்பட்டது போல அல்லாவுக்கு பயந்து அவனுடைய கடமையை நிறைவேற்றட்டும். சீரா புராணம் தமிழில் எழுதப்பட்ட தலை சிறந்த இஸ்லாமிய இலக்கியம் சீரா புராணமாகும். இந்நூல் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு தமிழ் மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு காவியம். இதனை இயற்றியவர் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உமறு புலவர் ஆவார். அதே காலத்தில் வாழ்ந்த வள்ளல் சீதக்காதி அபுல் காசிம் ஆகியோரின் ஆதரவை உமறு புலவர் பெற்றார். இதனைத் தொடர்ந்து சீரா புராணம் கதையின் விரிவாக்கத்தை காண்போம். இறைவனது திருத்தூதராகிய முகமது நபி ஒரு நாள் நகர்ப்புறத்தினை நீங்கி செழுமையான மேகங்களை தனது முடியினில் தாங்கியதும் மணமிக்க மலர்வனங்களை கொண்டதுமான ஒரு மலையினை அடைந்தார். வனங்களில் திரியும் விலங்குகளை கொன்று அவற்றின் தசைகளை அறுத்து கோலில் கட்டி பக்குவமாக சுட்டு தன்னந்தனியே அவற்றை உண்டு தனது ஊனை பெருக்கி வரும் வேடன் ஒருவன் இவ்வாறு வேட்டையாடி உண்பதை தவிர வேறொரு அறிவும் அற்றவன். வேடன் ஒருவன் காட்டில் பின்தொடர்ந்து சென்று மான் ஒன்றை சினத்துடன் வலையில் பிடித்து கட்டி வைத்திருப்பதனை முகமது கண்டார். வளம் நிறைந்த அக்காட்டில் தன்னருகே வந்து நின்ற நபியை நோக்கி தனது குட்டையான வாளை அசைத்து நெடுங்கழுத்தை நீட்டி, கரையற்ற நிலவு போன்றவரே, வள்ளல் முகமதே, எனது கூற்றை கேட்பீராக என கூறியது. வல்லவனாகிய இறைவனது உண்மை தூதரே, விரைந்து எனது சொற்களை உகந்து கேட்டு உமது அருளை தருவீராக. எங்களுக்கு ஒரு இளங்கன்று வேண்டுமென ஆசைப்பட்டு நானும் என் கலைமானும் இருக்க நான் சூளுறாததால் வருத்தமுற்றோம். அப்போது முகமதாகிய உங்கள் பெயரை போற்றினேன். எனக்கு இளஞ்சூள் உருவாகி கரு வளர்ந்தது. ஓர் இளங்கன்று பிறந்தது. இன்பக் கடலில் ஆழ்ந்து இம்மலையிடத்தை சார்ந்து துன்பம் அகற்றிருந்தேன். ஆனால் என் முன் வினையினை நான் அறியவில்லை. நாங்கள் நின்றிருந்த திசையின் எதிரிலிருந்து ஒரு மலை குவட்டிக்கண் மத்த யானையும் அஞ்சி இறங்கச் செய்யும் தன்மையுடன் கொடூரமாக இடிமுழக்கம் போன்று நீண்டதாக ஒரு வரிப்புலியின் முழக்கம் கேட்டது. அதை கேட்டு நாங்கள் ஒவ்வொரு திசையிலும் தனித்தனியாக சிதறி ஓடினோம். நானும் எனது கன்றை காணாது வாடிய மனதோடும் உடம்பானது ஆடிக்காற்றில் துரும்பு போல் ஆட வேறோர் கானகம் புகுந்தேன். அக்காட்டினை அடைந்த போது அங்கு மறைந்திருந்த இவ்வேடன் வலையை சுற்றி எனக்கு சுருக்கிட்டு புலி வாயிலிருந்து தப்பி சிங்கத்தினிடம் சிக்கினார் போல நான் உடல் உயிர் பதைக்க தேம்பி மனமிழுந்து ஒடுங்கி நின்றேன். நான் பிடிபடுவதற்கு 3 நாட்களுக்கு முன்புதான் பிறந்தது என் கன்று. இன்னும் புல்லை மேய்ந்தறியாது, நீரும் பருகாது. என் மடியிற் சுரந்த பாலும் வழிந்தது. என் கன்று பூமியில் கிடந்து என்ன பாடுபடுகின்றதோ அறியேன். எனது கன்று தனது தந்தையாகிய கலைமானிடமாயினும் சேர்ந்ததோ அல்லது வேறோர் புறமாக ஓடிச் சென்றதோ, தன் இனத்தை சேர்ந்து பெற்றோருக்காக ஏங்கியதோ அல்லது புலியின் வாயில் அடிபட்டு இறந்ததோ, என்னை தேடி இங்கும் அங்குமாக ஓடி மறுக்கிற்றோ அறியேனே. என்றும் நிலை பெற்ற களிமா இன்னும் இஸ்லாத்தின் மூல மந்திரத்தின் வாயிலாக மாந்தர் எவரும் சொர்க்கத்தில் புகச் செய்யும் புண்ணியனே. நான் இவ்வேடனின் பசியை தீர்க்க சித்தமாக உள்ளேன். அதற்கு முன் என் கால்களை பிணைத்துள்ள பிணைப்பை நீக்கி என்னை தாங்கள் பிணையாக நின்று விடுவித்தல் வேண்டும். என்னை தாங்கள் விடுவித்தால் என்னுடைய கலைமானை சேர்ந்து அதன் கவலையை மாற்றி எனது நிலையை என் இனத்திற்கு தெரிவித்து எனது கன்றினுக்கு இனிய தீம்பாலூட்டி எனது குலத்தோடு சேர்ந்து இருந்துவிட்டு சில நாளிகை போதில் திரும்புவேன் என்று அப்பெண்மான் நபியிடம் கூறியது. மான் இவ்வாறு உரைக்க கேட்ட நபி மனதில் கருணை பொங்க வேடனை நோக்கி, இந்த மான் தனது கன்றின் துயர் தீர்த்து வரும் வரை நான் இதற்கு பிணை, எனவே இதனை விடுவி என்றார். ஒரு வனப்பகுதியினிடத்து எண்ணற்ற பெண்மானும் கன்றும் கலையுடன் இருக்க அக்கூட்டத்தை இனிதே கண்டது அப்பெண்மான். தன் இனத்தினுள் சென்று சேர்ந்து கவலை நீங்கியது. தனது கலையின் வருத்தத்தையும் போக்கி தனது கன்றுக்கு பாலூட்டி மென்மையான முதுகையும் வாளினையும் நாவினால் நக்கிக் கொடுத்து கழுத்தை வளைத்து மோந்து அதன் வேட்கையையும் போக்கியது.
கன்றிற்கு அமுதம் ஊட்டிய பின்னர் காட்டகத்தில் ஓடிச் சென்று தனது இனத்திற்கெல்லாம் தான் வேடன் கைப்பட்ட வரலாறும் நபிகள் அதை மீட்டு வர விட்டதும் எடுத்துரைத்தது. பிணையாக நபிகள் இருந்தனர் என்ற மொழியை கேட்டு கலைமான் மற்றும் மற்ற மான்கள் அனைத்தும் உள்ளம் பதைபடைந்து துன்பம் எய்தின. துணையாகிய ஆண்மானும் உடல் சோர்ந்து பெருமூச்சு எய்தி நின்றது. பின்னர் அங்கு போக வேண்டாம் என கூறியது. இறை தூதர் நபியின் முன்னர் சொன்ன சொல்லை மாற்றிவிட்டு மறந்திருந்தால் நான் வரிப்புலி வாய்ப்பட்டு இறப்பதே கதியாகும். வேறு இருப்பதற்கு இடமும் உண்டோ? எனவே வாழ்வதற்கு எழும் விருப்பத்தினை கைவிடல் வேண்டும். வானும் அதன் கன்றும் சேர்ந்து வருவதனை நபிகள் பெருமான் கண்டு மகிழ்ந்து அன்போடு இருள் கொண்ட மனத்தானாகிய வேடனை கூவி அழைத்து, ஒரு பிணைக்கு 2ஆக உன்னிடம் வருகின்றன பார் என்றுரைத்தார். அதனை கேட்டு வேடன் வியப்பாக நோக்கும்போது முன்வந்த மானும் அதன் கன்றும் நபிகள் பாதத்தில் பணிந்தன. பின்னர் பெண்மானானது வணக்கம் கூறி, பாவி, எனக்காக வேட்டுவனுக்கு தங்களையே பிணையாக்கினீர், இப்போது மீட்டருள வேண்டும் என்றது. முகமது நபி வேடனை அருகில் அழைத்து அவற்றின் பண்பினை சுட்டிக்காட்டி, நீ நம்முடைய பிணையை விட்டுவிடு, தனது பசியினை தீர்த்து கொண்டு பெருநகரினை அடைக என்றார். வேடனும் தான் வீடு பெற்றேன், வாழ்ந்தேன் என்று அவர் பாதத்தில் வீழ்ந்தான்.